உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க. முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பீகார் சென்றால் அங்கு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணியில் இருக்குங்க. இண்டி கூட்டணியில் இருக்கும் போது அங்க அந்த இண்டி கூட்டணி எதிர்த்து நிக்கிறாங்க. திமுக இண்டி கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க. பீகார்ல இவங்களை பத்தி பேச முடியாது. நீங்க இண்டி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும் பொழுது, அந்த இண்டி கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வேணா அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க. நீங்க அங்க போய் ஒண்ணு வாயை திறக்க முடியாது. அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா விரட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவங்க நேருவை கட்டுப்படுத்தல, தயாநிதி மாறனை கட்டுப்படுத்தல. பீகார் மக்களை பத்தி பேசினவங்க இங்க வந்து எந்த விதத்துல நீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்கன்னு இன்னும் சொல்ல போனா இண்டி கூட்டணி திமுக கூட்டணி அந்த அதுல அங்கம் வகிப்பதனாலேயே வட இந்தியாவில் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பேச்சாளர் சொல்றாங்க? அதாவது இல்ல ஆமா இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நீங்களே சொன்ன. தமிழ்நாட்டிலே இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாலினோட பேச்சுக்கு தமிழ்நாட்டிலே இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுல வேற பீகார்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கான். நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.